ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஐடிவி இன் பல்போ பல்பு அண்ட் பல்போ பல்ப் ஷோக்காக வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மக்களை வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒரு சென்ட்ரான இடம். அண்ட் இந்த இடம் தெரியாத காதலர்கள் இருக்க முடியாது. இந்த இடம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் புதுசாக கல்யாணம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் இங்கே வரதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிருக்காது. அப்படி என்ன இடத்துலப்பா நீங்கள் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரஷவாக்கமில் அபிராமி மால். ஸோ இந்த மாலில் தான் இருக்கும். நீங்கள் நிறைய தேட்டர்ஸ் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே என்ன இன்றைக்கி நம்ம வந்து பல்போ பல்ப் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வழக்கம் போல வித்தியாசமாக நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். அண்ட் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம மக்கள் எப்படி விகாரமாக பதில் சொல்கிறாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஒன் செகண்ட், வெல்கம் டு த ஷோ. இந்த ஷோ பல்போ பல்பு. தொட்டு ஆப்ரேஷன். हाँ, ये शो को कभी मिस मत करना, इसमें बहुत अच्छे अच्छे कार्यक्रम दिखाते हैं. ஸோ நம்ம சொல்ல பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் 2 அழகான பெண்கள் அப்படின்னு தான் உங்களை இன்ட்ரோ கொடுக்கணும். அண்டு வேறு எதுவும் கொடுத்தோன்னா இந்த பொண்ணு கோச்சிக்கும் போல இருக்குது. நீயா படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். எழிலரசி. எழிலரசி என்ன பண்ணுறீங்க? எழிலரசி பிடெக் ஐடி. பிடெக் ஐடி படிக்கிறீங்களா? ஓகே. எழிலரசி நல்லா படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணா இல்லை லைட்டாக மக்கு தானே? நார்மலா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாமா எழிலரசியா? ஓகே எழிலரசி. அண்ட் படித்து முடிச்சுட்டு நான் இதான் வரணும்ப்பா, அண்ட் இதான் என்னோட கோல் அப்படின்னா எந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன்? பெருசா இந்த கோல்லாம் இல்ல. உன்னெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். வீட்டில் அனுப்பிச்சு விட்டாங்க, நானும் போயிட்டு இருக்கேன். அந்த பையன் என்ன காலேஜ் நிற்கிறானோ அன்னைக்கு நானும் நின்றுவேன். அதானம்மா? எந்த பையன்? அது உங்களுக்கு கேட்டால் தெரியும். எந்த பையன்? எந்த பையனும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடுமில்ல. சரி ஓகே. உங்க பேருமா? சங்கீதா. சங்கீதா என்ன பண்றீங்க? பிடெக் ஐடி செகண்ட் இயர். ஐயோ, அதுல தப்பே இல்ல. இசையில் எதுவும் ஆர்வம் இருக்கா? இருக்கு, ஆனா நீங்களா கேட்க முடியாது. ஓ, இதான் வெக்கமா? பேசாம புக்கு போட்டு வித்துரு. இல்ல இல்ல, பேரு சங்கீதான்னு வச்சிருக்கீங்க, இல்ல இசையில் எதுவும் ஆர்வம் இருக்கு? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் அது இல்ல. எப்பயாவது வீட்டில் தனியாக இருக்கும்போது பாடல்கள்லாம் பாடின பழக்கம்லாம் இருக்கா? கண்டிப்பா நீங்க ஒரு பாட்டு. ஐயோ, பாத்ரூம் நீங்க மால் சிங்கர் ஆகும் ஒரு பாட்டு பாட்டு. இல்லங்க, கோல்ட் வேற. ஐடி செகண்ட் இயர். ஐடி செகண்ட் ஒரே கிளாஸ். ஒரே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் லீவா இல்ல? நாங்க மட்டும் போட்டோம். ஆனா கேரக்டர் சரியில்லை மச்சான். எவ்வளவு உண்மையா இருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு தான் இருக்கே நீயா கண்ணை வச்சு நம்மளே ஏமாத்துது. நல்லா கலரா டீசெண்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த பொண்ணு வெரி குட் கேர்லா இருக்கு. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று, ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் இருக்கும். அந்த கேள்வி கேட்ப அதுக்குண்டான அர்த்தம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பழமொழி. பழையமொழிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வர ஒரே காரணத்துக்காக அண்ட் இது வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பழமொழி. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் இதுக்கு இதாக தான் அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தெல்லாம் சொல்ல தேவையில்ல, எது வேணாலும் சொல்லலாம். அந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? செருப்ப கைட்டு அடிவத்துல ஓடி போயிடு, தத்துவெல்லாம் பேசிட்டு போடா. அது ஆம்பளைங்கள தானே கேட்கணும். இது நீங்க அவங்க தான் பொண்ணுங்களை கேவலமா பேசுறாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. எப்படி சொல்லிட்டேன், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் இல்லாம ஆண்களோட வாழ்வு முடிவுமே வச்சுருது, அதெல்லாம் அடையாது அப்படி இருக்கும். நீங்க இப்படி சொல்லலாமா? பெண் புத்தி பின் புத்தினா என்ன ரீசனா இருக்கும்? மேபி அவங்க சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க, அதுக்காக சொல்றாங்களா? இல்லங்க, ஏதோ மோட்டிவ் சண்டை போடும். அதனால இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இதுதான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க வேற எதுக்காவது என்னது நம்மள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. தலைமையில சொல்லும் போது ஒரே ஒரு ரிங் வாங்கி கொடுன்னு கேட்டு அங்க போயிட்டு வயிறு ஒட்டியான வாங்கி போட்டுக்கிறது அப்படி கூட இருக்கும் இல்ல? இருக்கலாம். பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க. சில பெண்கள் அப்படி இருக்கும். இப்ப நீங்க அதே மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா அது வரைக்கும் வீட்டுல? சேட்டை இல்ல எதுவும் பாட்டாது. இந்த பொண்ணு கரெக்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பெண் புத்தி பின் புத்தின்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல. கஷ்டம் தேவையாது. அது கரெக்டு தான். அதாவது ஹலோ இல்லை நான் எதுவுமே சொல்லியேம்மா. அதாவது இது வந்து பெண்கள் பற்றின ஒரு கேள்வி அப்படின்றதுனால அதனால தான் இவங்கள்ட்ட கேட்டேன் நான். அதனால கரெக்டாக சொல்லுவாங்க பாருங்க. நான் சொல்லுமா இல்லை நம்ப மாட்டாங்க. மேபி பின்னாடி பேசுறனால. என்னங்க நீங்க அது இதுன்னு எதை பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் முன்னாடி பேசாம பின்னாடி சில பேர்லாம் பேசுறாங்கல்ல, நாங்க இல்ல அது மாதிரி சில பேர். நான் பெண்கள் என்னங்க பொதுவான சொல்லுமா நீ சொல்லுமா. சொல்லி முடிச்சிட்டேன். குடும்ப
அதான் பின்னாடி போய் பேசுறவங்க பெண்கள் அப்படின்றீங்க. சில பேர் பேசுறாங்க, அப்படி சொல்றதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. சில பேர் தான் அப்படி இருக்காங்க, நாங்களாம் அப்படிலாம் இல்ல. அதான் நாங்களாம் வெரி டீசன்ட் ஃபேமிலி கம்மிங் ஃப்ரம் எது நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் இல்லையே, உண்டா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போக போல இருக்குமா அந்த பொண்ணு. சரி ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு டங் ட்விஸ்டர். ஓகேங்களா, ஒரு வாக்கியம் பண்ண சொல்லுவோம். அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 தடவை சொல்லணும், ஸ்பீடாக சொல்லணும். சும்மா நிறுத்தி வேர்ட் பை வேர்ட்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். ஆவா, லாரி நிறையா ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதுல 4 ஈரல் 4 ஈரல். நாயத்துக்கிட்டு போச்சா வாங்க மிச்சத்துல ஆன்னு கலாய்க்கிறது போட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணு சொல்லிட்டோம், நீ சொல்லுமா முதல்ல. வரல, வேற ஏதாவது ஈஸியா சொல்லுங்க. ஈஸியாவா? உங்க பேர் என்ன? எழிலரசி. எழிலரசி சொல்லுங்க. எழிலரசி 4 தடவை எழிலரசின்னு சொல்லுங்க. தொடர்ந்து 4 தடவை ஸ்பீடா சொல்லணும். எழிலரசி 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 எழிலரசி. வா தெய்வம் போமா நீ. நீங்கள் சொல்லுங்கள், அதே தான் ஒரு டங் ட்விஸ்டர். ஒரு வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியே நான் திருப்பி சொல்லணும். ஓகேங்களா, லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல் 4, ஐயோ மறந்துட்டேன். கட்டமா சொன்னேன். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். ஆறிடுச்சு, அநியாயத்துக்கு நாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தான் ஆட்டோ டிரைவர். ஓகேங்களா, நான் வந்து உங்கள் ஆட்டோவில் ஏற ஒரு கஸ்டமர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட எப்படியாவது பேசி என் குடும்ப கஷ்டத்தை சொல்கிறீங்களோ இல்லை என்ன சொல்கிறீங்களோ, மீட்டருக்கு மேலே 10 ரூபாய் என்கிட்ட நீங்கள் வாங்கியே ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், பேசி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கரெக்டாக வந்து 1 மினிட் டைம், அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட 10 ரூபாய் வாங்கினோம். அப்படி நீங்கள் கரெக்டாக இப்போ பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸ் இருக்குது. சீரியஸ்லி ஓகேவா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆட்டோ எவ்வளோப்பா வந்தது? எவ்வளோப்பா வந்ததா? வந்து இறக்கி விட்றீங்க. எவ்வளோ வந்தது? 50 ரூபாய். 50 ரூபாவா? சரிந்தா 50 ரூபா. ஐயோ என்னங்க 50 ரூபாயோடய நிறுத்திக்கிட்டீங்க. 50 ரூபா தானேப்பா வந்திருக்கு, அப்போ 50 ரூபா தானே கொடுக்க முடியும். என்னப்பா அவள் தானா? என்னப்பா அவள் தானா? அவள் தானேப்பா வண்டி ஓட்டிருக்கேன். மீட்டருக்கு மேலே 10 ரூபா தானே கூட்டு வந்தேன். மீட்டருக்கு மேலே 10 ரூபாய் போட்டு கொடுப்பா. சிரிச்சாலும் தந்துருவேன்னு நினைக்கிறியா? வரமாட்டேன். காலில் விழுந்தா தருவியா? இந்தாம்மா 10 ரூபா. நல்லா இருமா போமா. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப இறங்கிடுச்சு. அதுக்கு மேலே அந்த பண்ணிட்டு பேசவே முடியாது மனுஷன். கால் தான் தெரிவிக்கலாம் அப்படியே. அவனுக்கு கூட 50 ரூபா தரேன். ஓகே, இப்போ ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ டிரைவர், நான் வந்து உங்கள் ஆட்டோவில் ஏறுற ஒரு பேசஞ்சர். ஓகேங்களா, நீங்கள் எப்படியாவது பேசி என்கிட்டேருந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடணும். உங்கள் டேலண்ட் இருந்தால் 50 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அந்த பொண்ணு மாதிரி. ஆனால் அதே நீங்கள் டிட்டோவாக காப்பி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த பொண்ணு காலில் விழுறேன்னு சொல்லிச்சு, உழவே இல்லை. உழாமல் எப்படி கொடுத்தீங்க? நான் சொல்லலை இந்த பொண்ணை நம்பி வெளில வராத அப்படின்னு. இனிமேல் இந்த பொண்ணை நம்பி வெளில வராது, உன்னை எந்த இடத்துலையும் மாட்டி விட்டு ஓடி போயிடும். சரி சொல்லுமா, எவ்வளோப்பா ஆச்சு? 40 ரூபாய் ஆச்சு. 40 ரூபா ஆச்சு. இந்தாப்பா 40 ரூபா, கிளம்பு. கிளம்பா? 40 ரூபாய்னா 40 ரூபாய் தான் கொடுப்பீங்களா? 40 ரூபாய் கேட்டால் 40 ரூபாய் தான் கொடுப்பாங்க. சரி 50 ரூபாய் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பேசினா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். மிரட்டுற 50 ரூபா தர முடியாது. 40 ரூபா தானே மீட்டரே காட்டுது. அது என்ன? இல்ல அது ஓடல. அது 10 நிமிஷம் நான் வெயிட்டிங் சார்ஜ்லாம் போட்டல, அது 50 ரூபாய். எங்கேயுமே வெயிட் பண்ணவே இல்லையே நீ. இல்ல நம்ம சிக்னல்ல வெயிட் பண்ணோம்ல. ஓ, அப்ப சிக்னல் வெயிட்டிங்ல காசு கேப்பீங்க? ஆமா. இது வீல் ஒண்ணுச்சு, அதுக்கு காசு கேளு. அதுக்கு காசு கேளு. கொடுக்கலாமே. பகல் கொள்ளையா இருக்குது. 40 ரூபா வாங்கிட்டு அத்த காலி பண்ணு. அதெல்லாம் இல்ல, 50 ரூபாய் கொடுத்தா தான் நீங்க இறங்கணும், இல்ல இறங்க கூடாது. இறங்க கூடாதா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மாட்டி விட்டுரு. சொல்லிக்கோங்க. போன்ல பேலன்ஸ் இருக்கா? போன்ல பேலன்ஸ் உனக்கு எப்படியா தெரியும்? நான் பார்த்தேனே. மிஸ் கால்ல தானே கொடுத்துனீங்க. அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுப்பேன். சரி கொடுங்க. அதெல்லாம் தெரியாது. 50 ரூபாய் கொடுத்தா இறங்குங்க, இல்ல இறங்காதீங்க. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். சரி, அப்ப என்ன கொண்டு போய் பக்கத்து வீட்லயும் விட்டுரு. என்ன கொண்டு போய் எங்க 2வது வைஃப் இருக்கு, அது வீட்டுல விட்டுரு. 2வது வைஃபா? சரி வாங்க. அவங்க கொடுப்பாங்களா? அவங்க கொடுப்பாங்க. முதல்ல கல்தாமட்டையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. சரி சரி. 10 ரூபாய் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? சரி பாக்கெட்ல எவ்வளோ இருக்கு காமிங்க, நானே வேணா எடுத்துக்கிறேன். அம்மன் சொல்லி இல்லை, வேணா கையோடு பார்த்துட்டு நீ வேணா 10 ரூபா வச்சு விட்டு வேணா போ. சரி விடுங்க, என்ன விட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த 2 பொண்ணில் வந்து யார் ரொம்ப அற்புதமாக பேசி, இந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்து ஒரு சண்டை வலிக்கணும் அப்படின்ற ஒரு மூடோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
அவங்க எக்காரணத்தை கொண்டு இந்த 10 ரூபா வாங்கிடக்கூடாது, முடிஞ்சால் சண்டை போட்டு அந்த 40 ரூபாய் அவன் திருப்பி கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு மூடோட பேசுகிறாங்க. அண்ட் இன்னைக்கு ஷோவோட வந்து ரொம்ப அழகாக பேசி அண்ட் ரொம்ப க்யூட்டாக பேசி வந்து அந்த 10 ரூபா வந்துட்டு வாங்கினது இல்லாமல் அண்ட் இங்கே பேசிட்டு இங்கே எல்லார்ட்டேருந்து வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் மறந்துருச்சு, சங்கீதா. ஒரு சூப்பரான ப்ரைஸ் அண்ட் அவங்களுக்காக. அண்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பேசுனதுனால அண்ட் நம்மளோட ஷோவோட பேர் பல்பு பல்புன்றதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு பல்பு வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒழுங்காக படிங்க, கட் பண்ணுறங்க இல்லை ஜரமம். ஸோ இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தோம் நம்ம பல்பல் ஷோவில். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக் வருது. அண்ட் பிரேக் அப்புறம் நம்ம நிறைய பீப்பிளை மீட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மள்கிட்ட பேசணுன்னே ஒரு கேங் வந்து சூப்பராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் முடிச்சுக்குங்க.